ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி உருத்ரராசன். விஸ்வாவசு எனும் பெயரோடு இன்று 13ஆம் திகதி பின்னிரவு 2:29 நாளை 14ஆம் திகதி திங்கள் அதிகாலை புதுவருடம் பிறக்கின்றது. வருடம் பிறக்கின்ற நேரம், கிழமை, திதி, நட்சத்திரம் தொடர்பாக இன்னுமது குறிப்பிடாதபடி மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி டான் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் மலர இருக்கின்ற சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். பங்குனி மாதம் 30ஆம் நாள் 13/4/2025 ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு இந்த புது வருஷம் மலர்கின்றது. நமது நாட்டிலே 2 பஞ்சாங்கங்கள் நடைமுறையிலே உண்டு. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், மற்றது திருக்கணித பஞ்சாங்கம். இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே பின்னிரவு 2:29 திருக்கணித பஞ்சாங்கப்படி பின்னிரவு 3:21 இந்த விஸ்வாவசு என்ற நாமத்தோடு சித்திரை புத்தாண்டு மலர்கின்றது. அபரபட்சத்து பிரதமை திதியும் சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே, வச்சிரநாம யோகத்திலே, கௌலவ கரணத்திலே, கன்னி நவாம்சத்திலே, மகர லக்னத்திலே, செவ்வாய் கார ஓலையிலே, புதன் சூக்ஷ்ம ஹோரையிலே இந்த வருஷம் மலர்கின்றது. எனவே இந்த 2 பஞ்சாங்கங்களும் இந்த வருஷம் பிறக்கிற நேரத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு 51 நிமிஷம் முன்பின்னாக இந்த வருஷம் மலர்கின்றது. எனவே மலர இருக்கின்ற இந்த சித்திரை புத்தாண்டு நம் எல்லோருக்கும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும். பழையனையெல்லாம் கழிந்து புதியன புகுகின்ற வகையிலும் நம்முடைய மனதிலே இருக்கின்ற தீய எண்ணங்கள் எல்லாம் விலகி நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் எல்லாம் நமக்கு வர வேண்டும். இந்த மலர இருக்கின்ற விஸ்வாவசு என்கின்றதாகிய புது வருஷம் நம்முடைய வாழ்விலே நமக்கு சிறப்பையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து, சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் அனைவருக்கும் நல் ஆசிகளையும் சித்திரை புத்தாண்டு நல் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.